தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரம் என்ற பகுதியில் 6ஆம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பகுதியில் சிசிர ருத்துவின் அடையாளங்கள் கூறப்படுகின்றன. அப்போது பனிக்காலம், ஆகையால் போருக்கு போய் ஒருவரை ஒருவர் இம்சிப்பதில்லை. இருந்த இடத்திலேயே குளிரின் மிகுதியால் கைகால் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்றனர். மூடு பனியால் ஒருவரை ஒருவர் நன்றாக பார்ப்பது கூட இல்லை. சிசிர ருத்துவாகிய காலபுருஷன் மிகுதியும் மேல் பார்வை உடையவனாகவும் குறுக்காக பார்ப்பவனாகவும் காட்சி தருகிறான். உள்ளபடி அவனுடைய வடிவம் காணப்படுவதில்லை, உடையும் காணப்படுவதில்லை, கண்ணும் காணப்படுவதில்லை. ஒருவரை ஒருவர் போர் தொடுத்து இம்சிப்பதில்லை. குளிர்காலம் நிகழும் பொழுது அந்த கால தேவதையின் அடையாளமாக கூறப்படுகிறது. சூரியனின் உதய காலத்தில் சிவந்த கண் படைத்த பச்சை கிளியினுடையது போன்ற தலை உள்ளதாகவும் அந்த ருத்து வர்ணிக்கப்படுகிறது. சிசிர ருத்துவே, நீ அஞ்சலியை, அதாவது குவிந்த கைகளை கவிழும்படி செய்கிறாய், முழங்கால்களையும் கவிழும்படி செய்கிறாய் என்பதாக பொழிப்புரை அமைகிறது. என்னுடைய முழங்கால் பூமியில் படுவதாகவும் அஞ்சலியும் குவிந்ததாக இருக்கட்டும் என்ற வார்த்தையை இவர்கள் அனுசரிக்கட்டும். எந்த பிராமணன் இவ்வாறு அறிகிறானோ, அறிந்து பருவங்களின் ஒழுங்கை அனுசரித்து நடக்கிறானோ, அவனுக்கு எல்லா பருவங்களும் வணக்கம் செலுத்துகின்றன. அந்த பிராமணன் தலைமை பதவியை நிச்சயமாக அடைகிறான். காலரூபியான சூரியனும் நிச்சயமாக முன்கூறிய இந்த வசுக்கள், ருத்திரர்கள், விஸ்வே தேவர்கள் முதலிய குழாத் தலைவர்களுடன் மனிதர்களில் சிறந்தவனாக விளங்கும் உபாசகனுக்கு எல்லா விருப்பங்களையும் கூட்டி வைக்கிறார். அவர் மழை மூலம் உலகுக்கு ஊட்டுபவராக இருக்கிறார். அவருக்கு உரியதாக இனி தொடரும் வாக்கியம் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் சூரிய நமஸ்காரத்தின் 6ஆம் அணுவாக்கத்தை திரு மாதவ் அவர்களின் வாய்மொழியாக வேத பாராயணமாக கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 6வது அணுவாக்கம். அத்யோர்த்வாக்ஷோதிரஸ்யாத் சிசிரஃப் பிரத்ருஷ்யதே நைவ ரோபன்னவாசாகும்சி ந சக்ஷுஃப் பிரதித்ருஷ்யதே அந்யோன்யந்து ந ஹிக்ஸ்ராதஹ சதஸ்தத்தேவ லக்ஷணம் லோஹிதோஷ்ணிசாரசீர்ஷ்ணிः சூர்யஸ்யோதயனம் பிரதி த்வங்கரோஷி ன்யஞ்சலிகாம் த்வங்கரோஷி நிஜானுகாமே ஹேன்யஞ்சலிகா அமிவாச்சமுபாசதாமிதி தஸ்மை சர்வர்தவோ நமந்தே மர்யாதாகரத்வாத் பிரபுரோதாம் பிராமண ஆப்னோதி ய ஏவம் வேத ச கலு சம்வத்சர ஏதைः சேனானீபிः சஹ இந்திராய சர்வா காமானபிவஹதி சத்ரப்சஹ தஸ்யைஷா பவதி அவத்ரப்சோ அகும் சுமதிமதிஷ்டத் யானः கிருஷ்ணோ தசபிः சஹஸ்ரைः ஆவர்த்தமிந்திரஸ்யாதமந்தம் உபஸ்னுஹிதன்ரமணமதத்ராமிதி ஏதயைவேந்திரஸ்ஸலாவृक्या சஹ அசுரான் பரிவ்ருஷ்யதி பிருथिव्यगुं சுமதி தாமன்வவஸ்திதः संवत्सरो दिवञ्च नैवं विदुषाचार्याः अन्ते वासिनौ
अन्योन्यस्मैः द्रुह्यातां यो द्रुह्यति भ्रश्यते स्वर्गान् लोकात् ईतृतुमण्डलानि सूर्यमण्डलान्याख्यायिकाः अत ऊर्ध्वगं सनिर्वचना. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 6ஆம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 7ஆம் அணுவாக்கத்தை தொடர்ந்து சிந்தித்து ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.